ஆரம்பிச்சிச்சு. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து புதினா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துங்க ஒரு புலாவு தான் பண்ண போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம வந்து அது செய்கிற முறையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பீன்ஸு இந்த ஒரு கப் எடுத்துருக்கேங்க. அதே அளவில் பார்த்திங்கன்னா கேரட் எடுத்துருக்குறேன், உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து பட்டாணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு என்ன காய்கறிகள் சேர்த்து பிரியுமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த 3 காய் தான் சேர்த்துறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்குறேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி இலைங்க, அப்புறம் ஒரே ஒரு 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டைங்க, ஒரு மராட்டி மொக்குங்க, ஒரு அன்னாச்சி பூ எடுத்துருக்குறேங்க. இது வந்து நம்ம தாளிக்கிறதுங்க. அரைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா புதினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்துருக்குறேங்க. அதே மாதிரி கொத்தமல்லியும் எடுத்துருக்கேங்க. அப்புறம் அரைக்கிறதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு, தயிர் சேர்த்து நம்ம அரைக்கணும். வாங்க இப்போ வந்து முதல் வந்து நம்ம அரைச்சிக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா எடுத்துருக்கேங்க. பாருங்கள், புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேங்க. கொத்தமல்லி அதே அளவுக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. பூண்டு வந்து இது கூட 4 பூண்டு சேர்த்துருக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்து தான் நம்ம அரைக்கணுங்க. தயிர் நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் சேர்த்ததெல்லாம் நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், நம்ம தாளிச்சு விட்டுறலாங்க. இப்போ வந்து நான் வந்து கடலெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு குழிக்கரண்டி எடுத்துருக்குறேங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த பிரியாணி இலை 2 சேர்த்துக்கலாம், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாங்க, ஒரு மராட்டி முக்கு சேர்த்துக்கலாங்க, 2 பட்டை, சின்ன பட்டை 2 எடுத்துருக்குது, கிராம்பு 2 எடுத்துருக்குது, 3 ஏலக்காய் எடுத்துருக்குங்க. இப்போ நம்ம மீடியம் சைஸ் வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க, அது வரைக்கும் வதக்கணும். எப்படி ஒரு 2-3 நிமிஷம் ஆகிடுங்க. பாருங்கள், வெங்காயம் இப்போ தான் நல்லா வதங்கி வருதுங்க. இது பத்தாதுங்க, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம சமைக்கிறோம் இல்லைங்களா, சாப்பாட்டு ரைஸு அதுதான் எடுத்துருக்குறேன். பொன்னி ரைஸ் தான் எடுத்துருக்குறாங்க. நம்ம வீட்டில் ரெகுலராக சமைக்கிற ரைஸ் தாங்க. இது வந்து இந்த பவுலில் வந்து நான் ஒரு பவுல் எடுத்துருக்குறேங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2.25 டம்ளர் தண்ணி சேர்த்து கழுகி ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு ஏதாவது ஒரு கப்பு அளவு எடுத்துட்டிங்கன்னா அந்த கப்பு அளவுலேருந்து ஒரு 1.5 கப்பு தண்ணி எடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வருதுங்க. இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக வதங்கணுங்கிறது இல்லைங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா வெங்காயம் சேர்த்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நான் வந்து பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு வந்து நான் அரைச்சிட்டேங்க, புதினா கூட அரைச்சிட்டேன். நீங்கள் புதினா கூட அரைக்கலைன்னா நீங்கள் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் அவ்வளோதாங்க. தக்காளி நிறைய வதங்கணுங்கிறது இல்லைங்க. நம்ம வந்து இது கூட காய் சேர்த்துக்கலாங்க. 1 கப் காய், பீன்ஸுங்க, கேரட்டுங்க, அப்புறம் உருளைக்கிழங்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காய்கறிகளை சேர்த்துறதுக்கு முன்னாடி வெங்காயத்தில் சேர்த்துருக்கணுங்க. நான் மிஸ் பண்ணிவிட்டேன், இப்போ சேர்த்துறேங்க. இப்போ நம்ம புதினா போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. இந்த பச்சை வாசம் போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் விட்டுக்கலாங்க.
நம்ம வந்து எண்ணெயில் போட்டிருந்தோம்னா வெங்காயத்தோடய போட்டிருந்தோம்னா பச்சை வாசம் போயிருக்கும். இப்போ நம்ம காய்கறிகளோடு போட்டோம், அதனால் கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டுறலாங்க. நல்லா கொதித்து அந்த பச்சை வாசம்லாம் போட்டுங்க. மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. நீங்களும் என்ன மாதிரி மறந்துட்டீங்கன்னா, இந்த மசாலா சேர்த்துறது மறந்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த காயோடு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கிற கொட்டோம்னா பச்சை வாசம் நல்லா போயிருங்க. இந்த ஒரு பவுல் ரைஸ் எடுத்ததுக்கு நம்ம இதே பவுலில் 2.25 கப்பு எடுத்துருக்குறோம். இப்போ ஊற வச்ச தண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இது 2.25 கப்பு இருக்குங்க. நமக்கு இதுக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க. அப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைப்பழம் லெமன் வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த லெமன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் புழிஞ்சால் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த சமயம் பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி கொதித்து வந்தது. உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தணுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது செக் பண்ணுறது இப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வந்து பார்த்திங்களா, நான் வந்து வீட்டில் செய்கிற இந்த பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுதான் நான் சேர்த்து போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரைஸ் எல்லாம் சேர்த்தியாச்சுங்க. நல்ல ஒரு கொதி வரும்போது நம்ம மூடி போட்டு வெயிட் வச்சிடலாங்க. பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொதிச்சு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மூடி போட்டுங்க வெயிட் வச்சிடலாங்க. 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம ஒரு 3 விசில் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டுங்க. ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ பார்க்கலாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. நம்ம வந்து வீட்டில் இருக்கிற சாப்பாட்டில் தான் செஞ்சுருக்குறோம். அதே நல்ல பழப்பழப்பழம் வந்திருக்குது பாருங்கள். இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இந்த புதினா வச்சு நம்ம இந்த புலாவ் செஞ்சுங்க. குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடும்போது 2 ஆம்லெட் வச்சுக்கலாம், சிப்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க. பாருங்கள், நாம் வந்து புதினா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ஒரு புலாவ் பண்ணிட்டோங்க. இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் மத்தியான டைம் இந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக சாப்பிடணும்னு நினச்சா செஞ்சுக்கலாம். ரொம்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் ஜாஸ்தியாக போடாமல் ஒரு மைல்டான ஒரு புலாவ் பண்ணியிருக்கோம். இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.